அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி கறி குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் 4 எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி, இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன். தக்காளி நான் 3 எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணி. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். இது வதங்கி வரத்துக்கோசரம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கழுவி வச்ச நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி எடுத்துக்கிட்டேன். அதை சுத்தமாகவும் கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கறியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு மசாலா எடுத்துக்கிட்டேங்க. 2 காஷ்மீர் மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிறேங்க. நல்லா வெந்து வரணும் கறி. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் எந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஒரு 1/4 ஹவருக்கு மூடி போட்டு வச்சுறேன். குழம்பு நல்லா கொதித்து வரணும். 1/4 ஹவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். நான் கறியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சூடான சாதத்தில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வீடே மணக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.